அன்பார்ந்தவர்களே, இரணியார் வீரமாமுனிவர் என்று ஒரு போர்க்கள காட்சியை நம் கண் முன்னிறுத்துகிறார். அங்கு எப்படியெல்லாம் உயிர்கள் சிதைகின்றன, குருதி பெருகுகின்றது என்பதை அவர் மிக கற்பனை வளத்தோடு நமக்கு தருகின்றார். அதனுடைய சிறப்பை நாம் உணர்ந்து மகிழ்வோம். மாறா மதகரி பட்டன வதை பட்டன பயமா வேராய் உருள் பட்டன அழிபட்டன அழிபட்டன மெளிர்தேர் கூராய் உடல் குறைபட்டன குறைபட்டன குருதி ஆராய் அலை கிழிபட்டு என அதிர்பட்டு ஒரு மகடே என்று இளவன் மாட்சி படலத்திலே கூறுகிறார். இதனுடைய பொருள் என்ன என்று சொல்லும் பொழுது, மதமாறாத யானைகள் மடிந்தன, வலிமை வாய்ந்த குதிரைகள் வதைக்கப்பட்டன, உருளைகள் தேர் நின்று வேராய் பிரிந்து அழிந்தன, ஒளிரும் தேர்களும் அழிந்தன, வீரர் நம் உடல்கள் கூறு கூறாய் துண்டிக்கப்பட்டன, துண்டிக்கப்பட்ட உடலிலிருந்து பாய்ந்த குருதி ஆராய் பெருகி கடலே கிழிக்கப்பட்டது போல அதிருமாறு ஓடி அதன் உள்ளிடத்தை சென்றடையும் என்று கூறுகிறார். சுருக்கமாக சொல்வதென்றால், மதம் பொழியும் யானைகள் மடிந்தன, வலிய குதிரைகள் வதைபட்டன, தேரின் உருளைகள் கலண்டன, தேர்கள் அழிந்தன, வீரர்கள் புண்பட்டனர், புண்பட்ட உடலிலிருந்து குருதி பெருக்கெடுத்தது, குருதி வெள்ளம் கடலை அடைந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அங்கு இருந்தது என்று வீரமாமுனிவர் கூறுகின்றார். மாறா மதகரி பட்டன வதை பட்டன மயமா வேராயுருள் அழிபட்டன வழிபட்டன மிளிர்தேர் கூறாயுடல் குறைபட்டன குறைபட்டன குருதி யாராய் அலை கிழிபட்டன அதிர்பட்டுடரு உருமகடே என்று கூறுகிறார். அதாவது எல்லாம் அழிந்து விடுகிறது, அங்கு இரத்தம் பெருக்க ஓடுகிறது, அது ஆறாக பெருகி கடலை ஊடுருவி கொண்டு போகிறது. இதை வீரமாமுனிவர் கற்பனை செய்து மிக அழகான ஒரு செயலாக தந்திருக்கிறார். அதனை ரசித்து மகிழ்வோம். வாழ்க.